அனைவருக்கும் வணக்கம். எமிஸில் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க செல் எண் சரியா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தொட்டு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை தொட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நன்றி. இப்போ எப்படி மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எமிஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. எமிஸ்ன்னு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா அதில் வந்து ஒரு ஸ்கூலோட டைஸ் நம்பர் கொடுத்தோம்னா ஏற்கனவே உங்கள் ஸ்கூலோட டைஸ் நம்பர் கொடுத்து அது பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுத்து ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் உள்ள 3 கோட்டை தொடுங்க. அதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு எடுத்துட்டோம்னா இல்லை எல்லா மாணவனுக்கும் அந்த மொபைல் நம்பர் சரியாங்கிறத செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை என்ன பண்ணணும், முதல்ல உதாரணத்துக்கு ஒரு 1ஆம் வகுப்பு மாணவன் இருக்கான். அந்த பையனை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அதை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால கம்பல்சரியாக எல்லாருக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஃபோன் நம்பர் யாரோடது, அப்பாவோடதா அம்மாவோடதா இல்லை ரிலேஷன்ஸுதா இல்லை அதர்ஸா அப்படின்னு கேட்கும். இந்த நம்பர் சரின்னா இந்த 4 பேர் நம்பர் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தர் இப்போ ஃபாதர்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த நம்பர் சரின்னா சென்ட் ஓடிபி. அப்பாவோட நம்பர் இருக்குல்ல, அம்மா நம்பர் யார் ஒரு நம்பர்னா அந்த நம்பர் சரியாக இருந்துன்னா சென்ட் ஓடிபி கொடுத்துடலாம். அப்படி இல்லை மொபைல் நம்பரை மாற்றணும் அந்த நம்பரில் அப்படின்னா சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மொபைல் நம்பரை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். எடிட் பண்ணி மாற்றிட்டு அந்த மொபைல் நம்பர் மதரா இல்லை ரிலேஷன் இப்போ யார் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி போகும். இப்போ சாதாரணமாக வெரிஃபை கொடுத்து இது வந்து அப்பாவோட நம்பர் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்பர் சரி அப்படின்னா சென்ட் ஓடிபி கொடுத்துடலாம். அந்த ஓடிபி போய்டும். அந்த ஓடிபி வாங்கி என்ட்ரு ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். அப்படி இல்லை இந்த மொபைல் நம்பர் தப்பு, அவங்க வேறு நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் யார் மொபைல் நம்பர் அப்பாவோடது அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பர் தவறாக இருக்குன்னா சரியான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுறது சேஞ்ச் மொபைல் நம்பர் இதை கொடுத்துட்டு இந்த மொபைல் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிட்டு வேறு நம்பர் கொடுத்துக்கலாம். வேறு நம்பர் கொடுத்துட்டு ஃபாதர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி ஒரு நம்பர் கொடுத்துட்டு மறுபடியும் சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் அந்த புது நம்பருக்கு போகும். இப்போ நம்ம எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி ஒன்று என்ன பண்ணலாம், திரும்ப அந்த ஓடிபி வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சப்மிட் கொடுத்துட்டோம்னா வெரிஃபை பண்ணிடலாம். அது மாதிரி எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லோரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ச்சுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க.